கொண்டாட்டங்கள் எமோஷனா எக்ஸிபிஷனா? புரிஞ்சவங்க கைதட்டுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைய சமுதாயம் பண்டிகைகளை கொண்டாடுகிற விதம் அது உணர்வு பூர்வமாக இருக்கா இல்லை உதட்டளவில் மட்டும்தான் இருக்காங்கிறது தான் தலைப்பு. இந்திய பண்பாடு இந்திய பண்பாடுன்னு இவ்வளவு பேசுறியா? இந்திய பண்பாடு என்னையா சிறந்த பண்பாடு சொல்லு அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட கேட்டபோது மரியாதைக்குரிய வீர துறவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் பண்பாட்டுக்கும் எங்கள் இந்திய பண்பாட்டுக்கும் ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாயாக்க பார்க்குறீங்க, நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாயாக பார்க்கிறோம்னு சொன்னோம். அவர்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க? எமோஷன் எமோஷன் எமோஷன். நாங்கள்லாம் எக்ஸிபிஷன். எங்கள் 3 பேரையும் பார்த்தா எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. எக்ஸிபிஷனில் காணாமல் போனவங்க மாதிரியே இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா கைத்தட்டு பயந்து 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 நாங்கள் உட்காந்துருக்கிறோம். எங்கள் பாலா சார்லாம் பாருங்க, முந்தா நாள் தான் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்ச வந்து பால் முகம் மாறாத பாலகனாக இருக்கிறாருங்க. அந்த குழந்தையே அவர் தான். அனிதாவுக்கு சொல்லவே வேண்டாம், பாவம் புள்ள பசியோடு காப்பி கொடுத்தோம், காப்பியோடு ஒட்டிட்டு செவனேன்னு உட்காந்துருக்கிற பிள்ளைய பார்த்து 3 பேரும் வந்து எமோஷனல் எமோஷனுங்கிறீங்க. வளர்மதி எமோஷ்னலாம், ஏன்னா 2வது அவங்க தானே பேச போகிறாங்க. ஏமா நீங்கள் தாமா உங்கள் வீட்டுக்காரரை அடிக்கிறீங்க, அடிச்சு விட்டு நீங்களே அழறீங்க, அதோட நிறுத்த வேண்டியதானே? அதை ஏமா உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகன்னு ரீல்ஸில் போட்டு லைக் வாங்குறீங்க? கேள்வி அதுதானே. விக்னேஷ் என்ன சொல்லவே வேண்டாம், அவர் வந்து தவிர்த்துருவோம். அவர் வந்து நின்னோன்னையுமே இப்படின்னாரு. பயந்த பயப்பிள்ளைக நந்தினி மிரட்டுற மாதிரி அவரும் மிரட்டி பிளாக் ஷிப் சேனலில் போட்டுருவாருன்னு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கையை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற மாதிரி யாரா அந்த பூமர் அங்கிள், யாரா அந்த பூமர் அங்கிள் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் தான் அந்த பூமர் அங்கிள்னு எனக்கு இன்னைக்கு தான் யா தெரிஞ்சுது. ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் நாங்கள். இட்ஸ் வெரி ராங் சிஸ். துணி வாங்குறது சாதாரண விஷயமா? சாய்ஸ் அப்போ ரொம்ப கம்மிங்க. ஐயாலாம் இருக்காங்க, நல்லா தெரியும். யூனிஃபார்மை தான் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸாகவே எடுத்து கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் தாண்டி கோடு கட்டம் வெள்ளை இவ்வளோ தான் மொத்த சட்டையே இருக்கும். அப்பப்போ சந்தோஷமாக இருந்தோம். இந்த தையக்கடை காட்டை கூட தையல் வாங்குறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? டெய்லி போய் எட்டி எட்டி பார்ப்போம். அந்த வெளியில் தண்ணியில் தொங்க விட்டு வெளியில் தொங்க விட்டுருவாங்க. தண்ணியில் தொங்க விட்டானா ஓகே, நம்ம துணியை தைக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ரெடியாக போதுன்னு சொல்லி இந்த கடைசி நிமிஷத்தில் அந்த ஆடையை வாங்குறதுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி சாய்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு. நிறைய ஆடைகள் இருக்குது, எல்லா ஆடைகளையும் வாங்குறாங்க. ஆனால் வாங்கிட்டு அதை ஸ்டேட்டஸில் போட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து பார்த்து எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை லவ் வந்திருக்குன்னு பார்க்குறோம்ல. அதனால தான் நாங்கள் அதை எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மொத்த சந்தோஷத்தையும் லவ் லைக்குக்குள்ளே சின்னதாக உலகங்கிறது இவ்வளோ பெருசுன்னு தாண்டி இல்லை சார், என் கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய உலகம்னு மொத்தமாக சுருக்கிட்டோம் இல்லையா? அதனால தான் பண்டிகைகளை எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவார்கள். இன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா பாட்டே அன்னைக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. அண்ணா நீங்கள் பார்த்த பிள்ளைங்க வேணா அப்படி இருக்கலாம்னா எங்கள் பிள்ளைங்க அப்படி கிடையாது. பழக்க வழக்கம் சரியில்லை. சரியில்லை, ஆளை மாற்றுங்க நீங்கள். விக்கி அண்ணே பாலா அண்ணே பழக்க வழக்கத்தை பற்றி சொல்லவே இல்லை. நாங்கள் அம்மா பாட்டை மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இல்லைங்க, அம்மாவையே ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக மாற்றி காட்டுறோம். பார்த்தீங்களா? அந்த உணர்வு மிக்க இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தன் அப்பாவுக்கு காலில் போகிறதுக்கு நல்ல செருப்பு இல்லை என்றாலும் கூட ஓட்டப்பந்தயில் ஓடி தங்கம் வென்றாலே திருச்சியை சேர்ந்த தங்க மங்கை, அது உணர்வின் வெளிப்பாடு சார். நாங்கள் ஸ்டேட்டஸுக்காக வாழ மாட்டோம். அப்பா அம்மா பாட்டு மட்டும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு போகிறவங்கள அவங்கள அந்தஸ்தில் பெரிய ஆளாக்கணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டே தடைப்பட்ட போது எல்லாம் எங்கள் இளைஞர்கள் ஃபோனில் இருக்கான்னு தானே கதறிட்டு போயிருக்கீங்க. ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க, ஃபோட்டோ போடுறாங்க, லைக் போடுறாங்கன்னு. சார் நாங்கள் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தோம் சார். என் பண்பாட்டுக்கு ஒரு இழுக்கு வந்தபோது, என் தமிழ் பாரம்பரியத்துக்கு ஒரு இழுக்கு வந்தபோது மெரினாவில் திரண்டு இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு போராட்டம் பேசப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டம் உணர்வின் வெளிப்பாடு. அது ஒரு நாளும் உங்களுடைய காட்சிக்குள் அடங்காது, அதை மறந்து விடாதீர்கள். டெல்லியில் ஒரு பிரபலமான பத்திரிகை நம்ம மெரினா புரட்சியை பற்றி ஒரு 2 வரி எழுதினாங்க. அது உலக பேசுபொருளானது. உலகத்திற்கே இளைஞர்கள் முன்னின்று நடத்துகிற போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாய் நடந்ததுதான் சென்னை மெரினா போராட்டம். அப்புறம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறது தாங்க பயங்கர சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க பண்டிகைகளை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. எந்த ஃப்ரெண்டோட கொண்டாடுறாங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கணும். அப்போ தான் கொண்டாடிட்டு டேக் பண்ணும்போது அவன் ஃபாலோவர்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுவான். அப்போ தீபாவளி பொங்கல் அன்னைக்கு அனிதாக்கா வீட்டுக்கு போயிடணும்.
நடுவர் அவர்களே பிக் பாஸை பற்றி என்கிட்டயே பேசுகிறாங்க. நாங்களாவது பரவாயில்ல, ஆமாங்க நாங்கள் பிக் பாஸில் நாங்களாவது அழுதோம், சண்டை போட்டோம், சிரித்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் 85 நாள் உள்ளே இருந்தோம். அவங்களெல்லாம் உள்ளே விட்டா 2வது நாளே துண்டை காணும் துணியை காணும்னு செவுறு எகிரி குச்சி ஓடி போயிருப்பாங்க. நடுவர் அவர்களே மேம் சொன்னாங்க, ரம்ஜான் அந்த பிரியாணியை சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லை நான் கேட்குறேன், பிரியாணியவா? இல்லை, ரம்ஜானுங்கிறதுக்கு ஈகை திருநாள் அப்படின்னு ஒரு பேர். ரம்ஜான் ஏன் கொண்டாடுறோம்? மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடுறோம். ஆனால் அதை டோட்டலாக மறந்துட்டு முஸ்லீம் தான் அவன், நம்ம ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம்ங்கிறதே அன்றைக்கி தான் ஞாபகம் வந்து, டேய் நமாஸ் கஞ்சியை கொண்டா, பிரியாணியை கொண்டா, நமாஸ் கஞ்சியை கொண்டா, பிரியாணியை கொண்டான்னு அதை கொடுக்க முடியாதுன்னா கில்ட் ட்ரிப் ஆக்கி அவனை வந்து கொடுத்தே ஆகணுமேனு அவனுக்கு ஒரு செலவு வச்சு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஈகை திருநாளுங்கிற உதவிங்கிற இமோஷன்லேருந்து தூக்கி போட்டுட்டு பிரியாணி இஸ் அன் இமோஷன் சாப்பிடும் போது ஸ்டேட்டஸ் போடுறோமே, இதெல்லாம் நல்லா இருக்கா நடுவர்களே? இதெல்லாம் நல்லா இருக்காமா உங்களுக்கு? ஒரு பாட்டுக்கு கூட உடனே இது எல்லாத்தையும் இப்போ இவங்க இந்த எக்ஸிபிஷன் அவங்க எங்கே பேசினாங்கன்றதை நான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. எல்லாத்தையும் பேசி கடைசியாக எமோஷனில் முடிச்சுவிட்டு இது எல்லாமே எக்ஸிபிஷன், இது எல்லாமே எக்ஸிபிஷன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு போதில்லைங்க. இன்னைக்கு வரலையும் யோசிச்சு பாருங்க. ஹாய் எவ்ரிபாடி, விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். அந்த வார்த்தையை தவிர அந்த பாட்டுக்கும் நியூ இயருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் பல வருட காலங்களாக அதோட தான் நம்மளோட நியூ இயர் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? 364 நாள் அப்படி தான் முடியுது, அப்படி தான் விடியுது. ஆனாலும் ஏன் அப்படின்னா அந்த பண்டிகை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, அது கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்க போகுதுன்றதை அப்படி சத்தமாக எவ்ரிபாடி அப்படின்னு எஸ்பிபி சார் சொல்லும்போதே நமக்கு அப்படி 2026 விடிஞ்சிரும், மறுபடியும் விடியலுக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதில்ல. அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது தான் பண்டிகை. நான் ரொம்ப வியந்து பார்த்தேன், ஒரு ரம்ஜானை வந்து ஈகை திருநாளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒருவர். அன்னைக்கு பிரியாணி கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படி அவங்க வந்து அதை வந்து ஈகை நீங்கள் எப்படி அது அப்படி இல்லைங்க. அன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் முஸ்லீம் அப்படின்றனால தெரியல, நான் ராமா இருந்தாலும் ஜானா இருந்தாலும் எனக்கு அவன் சாப்பாடு போடுவான்டா, நான் வருஷம் ஃபுல்லாக பிரியாணி தின்னாலும் ரம்ஜான் பிரியாணிக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குடா அப்படின்றத சொல்கிற அந்த எமோஷன் தான் அதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. அப்புறம் அக்கா கட்டியிருக்க சேலையை பற்றி ஹஸ்பண்ட் சொன்னோன்னே அவங்களுக்கு கேட்ராக்ட் ஏதோ பிரச்சனை போல் கண்ணில் அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். இவங்க ஒரு புடவையை கட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அவர்கிட்ட, எப்படி இருக்கு பிரபா அப்படி. அப்புறம் இந்த பட்டு புடவை 50,000 ரூபா பட்டு புடவைக்கு 10 புடவை ஃப்ரீயா, இவங்களுக்கு கொலாபில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அந்த 10 புடவை ஃப்ரீயாக கேட்டிருக்காங்க. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து எதுவுமே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு போனவர்கள் எதற்கு போனார்கள்? ஸ்டேட்டஸ் வைத்தார்கள். ஆமாம், நான் எதையுமே மறுக்கலைங்க, நீங்கள் சொல்கிறத அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஜல்லிக்கட்டுக்கு போனவங்க ஸ்டேட்டஸ் வச்சதுனால தான் 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 லட்சம் ஆச்சு. அது வரலாறா இன்னைக்கு நிற்கிது. சும்மா நாங்கள் ஏதோ ஸ்டேட்டஸ் வைக்கிறத பற்றி 3 பேருமே இங்கே பாருங்க, அது அவ்வளோ ஈஸி இல்லை சார். நீங்கள் வந்து எழுச்சியாக பேசுவீங்கன்னு நினச்சேன் சார் கணேஷ் சார், நீங்கள் ரொம்ப எழுச்சியாக பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து எரிச்சலில் பேசியிருக்கீங்க, வயிற்றெரிச்சலில் பேசியிருக்கீங்க. இதை போட்டால் 10,000 லைக் வருது, அதை போட்டால் 10,000 லைக் வருது. சார் 10,000 லைக் வாங்குறது சாதாரணமான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? போட்டு பாருங்களேன் ஒரு ஃபோட்டோவை, இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அதில் நம்ம ஒரு 5-6 பேர் கூட இருந்தாலும் நம்ம நல்லா தெரியணும். நமக்கு சொட்டை தெரியக்கூடாது, தொப்பை தெரியக்கூடாது, நம்ம குட்டையாக தெரியக்கூடாது, நெட்டையாக தெரியக்கூடாது, கருப்பாக தெரியக்கூடாது, பளீர்னு வெள்ளையாக தெரியக்கூடாது. இப்போ இப்படி ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்த 34 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும். அப்புறம் ட்ரெண்டிங்கான கீவேர்டு என்னன்னு போய் தேடணும். அதில் இவன் ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான், எல்லாத்தையும் தாண்டி இன்ஸ்டாகிராம்காரன் 5 தான் போடணும்பா. இப்போது அந்த ஹேஷ்டேகை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு தேடுவோம். அந்த பாட்டு ஹிட்டாகவும் இருக்கணும், ட்ரெண்டாகவும் இருக்கணும், எவனும் யூஸ் பண்ணாததாகவும் இருக்கணும், புதுசாகவும் இருக்கணும். எப்படி முடியும்? இன்னைக்கு பண்டிகைகள் ஆண்டுதோறும் வருது. 2026 கேலண்டர் வந்த உடனே முதல்ல நாம் போய் பார்க்குறது எது? தீபாவளி என்னைக்கு என்ன? தீபாவளி என்ன இன்னைக்கு முன்னாடியே வருதாம்ல இந்த வருஷம். அப்புறம் எத்தனை நாள் லீவு பொங்கலுக்கு? பொங்கல் சனி ஞாயிறில் வந்துட்டால் நமக்கு அப்படியே விரக்தி ஆயிரும். ஏன் சனி ஞாயிறில் வந்துச்சு? ஏன் வியாழன் வெள்ளியில் வரக்கூடாதா? நாம் பண்டிகைகளை எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற பக்குவம் தாங்க தமிழர்களின் பக்குவமாகவே இருந்தது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு நிகழ்ச்சியில் போய் குத்து விளக்கு ஏற்றுகிற போது வேற்றுமையில் ஒற்றுமைனா என்னன்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருப்பார். இந்த திருவிளக்கு அது இந்துக்களின் அடையாளம், இதை ஏற்றுவதற்கு பயன்படுகிற இந்த மெழுகுவர்த்தி
அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றுகிற நான் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியன், இதுதான் இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னாருன்னா, நம்ம பண்டிகைகளே ஒரு மண் சார்ந்த பண்டிகைகள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகை வச்சுருப்போமே. இந்த மார்கழி முழுக்க பெண்களை கொண்டாடுவதற்கான பண்டிகை. பெண்கள் அதிகாலையில் நீராடுறாங்களான்னு தெரியறதில்லை, ஆனால் நீராடி வாசலில் மாவிலை தோரணம் கட்டி கோலம் போட்டு அந்த பெருமாளை, கிருஷ்ணனை, கண்ணனை வேண்டி பதிகம் பாடுகிற பண்டிகை தான் இந்த மார்கழி முழுக்க. ஆனால் இன்னைக்கு மார்கழி 30 நாளும் வீட்டு வாசலில் கோலம் போடுறாங்களா? இல்லையே. இன்றைக்கெல்லாம் கோலம்ங்கிற கல்ச்சரே மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ஸ்டிக்கர் கோலம்னு ஒன்று வந்திருக்கு, வாங்கி வீட்டு வாசலில் ஒட்டிடுறாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் மாறி இருக்கிறது, பண்பாடு மாறி இருக்கிறது. ஆனால் பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிற விதம் மாறி இருக்கிறதா?